வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை ஆற்றல் மிக்க இருபால் அன்பர்களே, இன்றைக்கு ஒரு அருள் தந்தவர்கள் எழுதிய ஒரு கவியை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். விளக்கத்தை சொல்லி முடித்த உடனே நம்ம அந்த கவியையும் பார்த்துக்கலாம். தனது குறை, இப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒரு மனிதன் என்றாலே அவர்கிட்ட நிறைகள் நிறைய இருக்கும், ஒன்று ரெண்டு குறைகளும் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட சிறப்புகள் தான் அதிகம். ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் எதை பார்ப்பாங்கன்னா, ஒருத்தரோட குறைகளே பார்த்து 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 பழகிடுறாங்க. அது குறைகளை மட்டுமே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய சிறப்புத்தன்மை தெரியாமல் போய்விடுகின்றது. அவருடைய சிறப்பும் இருக்கும், குறையும் இருக்கும். ஆனால் முதல்ல பொதுவாக மனிதர்கள் எதை பார்க்குறாங்கன்னா, குறைகளை தான் பார்க்குறாங்க. அது காரணம் என்ன? பிறரை பற்றியே ஆய்வு பண்ணி மனிதன் பழகிட்டான் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. முதல்ல நம்மளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அருள் தந்தை கூறுகின்றார்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் பிறரை பற்றியே சிந்திக்கிறதிலே நேரம் செலவிடுகிறார்கள். அப்போ சிந்திக்கும்போது எப்படின்னா, நல்லது சிந்தித்தாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, அவன்கிட்ட என்ன பிழை இருக்குது, இப்படி பார்க்குறாங்க. அதுக்கு பதிலாக அந்த நேரத்தை, அதாவது பிறரை பற்றி ஆய்வு செய்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தை தன்னை பற்றி சிந்திப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மக்கிட்டேயும் சிறப்புகளும் இருக்கும், சில குறைகளும் இருக்கும். அப்போ அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமா. அதுக்கு பேர் தான் தன்னை பற்றி சிந்தித்தல், அது அகத்தாய்வு என்று சாமி தற்சோதனை பல பேரில் சொல்கிறாரு. அப்போது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மகிட்ட உள்ள குறைகளை சிந்தித்து தெளிவாக என்ன இருக்குது, நம்ம மிஸ்டேக்கு, நம்மளோட என்ன தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை பயிற்சியின் மூலம் என்ன செய்கிறோம், நம்ம மனவளக்கலையில் கொடுக்கக்கூடிய அந்த தபத்தின் ஆற்றலை கொண்டு அந்த குறைகளை நம்ம போக்க முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக்கிட்டே வரோம். அப்படி நம்மளோட என்னென்ன இப்போ உதாரணமாக நான் ஒவ்வொரு இடத்துக்குமே நேரம் ஒரு 10 மணினா 10:10க்கு போய் சேர, இது என்னுடைய பழக்கமாக வச்சுருப்பேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதமாக போகிறதே என்னுடைய ஒரு பழக்கம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த மகரிஷிட்ட இதை ஆய்வு பண்ணும்பொழுது என்கிட்ட அந்த நேர ஒழுங்கு சரியில்லைன்னு எனக்கே தெரிய வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இனி அதை மாற்றணும். நம்ம எப்போவுமே 10 மணிக்கு ப்ரோக்ராம்னா 9:50க்கே அந்த அரங்கில் இருக்குன்னு நான் எனக்கு நானே முடிவு எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பண்பை எனக்குள்ள நான் கொண்டு வரேன். தன்னையே செதுக்கி கொள்ளுதல். எப்படி ஒரு சிற்பம்னா என்னதுங்க, ஒரு கல்லில் உள்ள வேண்டாத பாகங்களை செதுக்க 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 அது ஒரு அற்புதமான சிலையாக வடிவம் பெறுகின்றது. அதுபோல் நம்மிடமுள்ள அந்த வேண்டாத குணங்கள் என்னென்ன இருக்குதோ, குறைகள் என்னென்ன இருக்குதோ, அடுத்தவங்க அதை திருத்த முடியாது, நாம் நம்மளை திருத்திக்கொள்ள முடியும். நாம் அந்த குறைகளை போக்க 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 நம்மிடமுள்ள தெய்வீக தன்மை வெளிப்படுகின்றது, நம்மளோட உயர்வான தன்மைகள் வெளிப்படுகின்றது. அதுக்கு தான் மகரிஷி பயிற்சியை கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ நம்மிடமுள்ள குறைகளை ஆழ்ந்து சிந்தித்து அவற்றை போக்க முயல வேண்டுங்கிறார் சாமிஜி. அது கொஞ்சம் நம்மகிட்ட 90 நல்ல விஷயங்கள் இருக்கும், ஒரு 5ஓ 10ஓ தான் நம்மகிட்ட சில குறைகள் இருக்கலாம். அதையும் நீக்கியாச்சுன்னா ஃபுல்லாகவே நல்ல பண்பாக மாறிடுது இல்லைங்களா? அப்படி நீக்கும்போது என்ன ஆகுதுங்க, நம்மகிட்ட உள்ள ஆணவம் முதல்ல போயிடும். ஈகோ என்ற ஆணவம், தன்முனைப்பு, அது நம்மிடமிருந்து நீங்கி விடுகின்றது. அப்படி தன்முனைப்பு யார்கிட்ட நீங்கி கொண்டிருக்கின்றதோ அவங்களுக்கு நிறைய பேர் நண்பர்களாக மாறுகிறார்கள். தன்முனைப்பு இல்லாத மனிதனை தான் அந்த உலகம் விரும்புது. சரிங்களா? அப்போ நிறைய பேருடைய நட்பு நமக்கு கிடைக்குது. நட்பு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் வெற்றி ஈஸியாக வந்துடுங்க. சாமியை சொல்கிறாங்க, நீ சொத்து சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நல்ல நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுது அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வளமான மனிதனுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் எவ்வளோ நண்பர்கள் இருக்கின்றார்கள் அதை பொறுத்துன்னு சாமி சொல்கிறாங்க. நல்ல நண்பர்களாக இருக்கணும், அது முக்கியம். சரிங்களா? அப்போது அதுக்கு பிறகு என்ன ஆகுது, இந்த பயிற்சி பண்ண பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எப்போவுமே நல்லதே நினைக்கக்கூடிய பக்குவம் நமக்கு தானாகவே வந்துடும். அப்படி வரும் பொழுது நம்மளால் பிறருக்கும் நன்மை கிடைக்கின்றது. அப்போ மகிழ்ச்சி எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க, நான் என்ற ஒரு ஆணவம், அதிகாரப்பற்றும், எனது என்ற ஒரு பொருள் பற்றும் நம்மை விட்டு நீங்குகின்றது. இதுவே உயர்ந்த தற்சோதனை அப்படிங்கிறாங்க. இந்த பயிற்சினால் பலரது வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சியும் கிடைச்சிருக்குது. மனவளக்கலைக்கு பயன்பெற்ற குடும்பங்கள் ஏராளம். எனவே இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது பிறரை பற்றி சிந்திக்கிறா இருந்தால் அவற்றுள்ள ப்ளஸ்ஸு நன்மைகள் நல்ல விஷயங்களை சிந்திப்போம்.
நம்மளை பற்றி சிந்திக்கிறதா இருந்தால் நம்மகிட்ட உள்ள ரெண்டையுமே சிந்திக்கணும். நன்மையும் சிந்திக்கணும், நம்மளோட ஏதாவது குறைகள் இருக்குமானால் அவற்றையும் சிந்தித்து போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அந்த தற்சோதனை என்ற அகத்தாய்வின் அவசியத்தை உணர்த்துவதே இந்த கவியின் நோக்கம். இந்த கவியை இப்போ நான் பாடுறேன். மகரிஷி எழுதின கவிதை தற்சோதனை என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொழியும், தற்குண ஆணவம், பிறரிடம் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் என்னும் இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க. வாழ்க வளமுடன். உங்களோடு இந்த கவியையும் அதன் கருத்தையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து அருளாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.